குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். சேத்து பாலம் கட்டின்னு இருக்கச்சேல ஒரு நாளைக்கு ராமர் ஹனுமான் கிட்ட சொன்னா, என்ன ஹனுமான், நீயும் சரி பாக்கி மங்கீஸும் என்கிட்ட இப்படி பொய் சொல்றேலேன்னு. அதை கேட்டோன்னு ஹனுமானுக்கு ஷாக் ஆயிடுத்து, அப்செட் ஆயிட்டார். ரொம்ப சேடா ராமர் கிட்ட கேட்டா, நான் இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்லை, அதுவும் உங்ககிட்ட பொய் சொன்னேன்னு சொல்றேலே ராமா, எனக்கு எதுவுமே புரியலன்னு. ராமர் உடனே சொன்னா, நீங்கள்லாம் கல்லில் ராமான்னு எழுதி தண்ணியில் போட்டாக்க ஃப்ளோட் ஆகும்னு சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணினேன், ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல, நீயே பாரு அப்படின்னு ஒரு பெரிய கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் அது முழுகிடுத்தோம். இன்னொரு கல் எடுத்தா அதில் ராமான்னு எழுதி தண்ணிக்குள்ளே போட்டால் அதுவும் சிங்க் ஆயிடுது. அப்போ ராமர் வந்து கேட்டா, பத்தியா என்னாச்சுன்னு. அப்போ ஹனுமான் சிரிச்சுட்டு சொன்னா, நாங்கள் கல்லில் ராமான்னு எழுதி தண்ணிக்குள்ளே போடுறச்சேல அது ஃப்ளோட் ஆகும், ஏன்னா அந்த கல்லில் கூட நீங்கள் இருக்கேள். ஆனால் எனி திங் அவே ஃப்ரம் யூ, நீங்கள் ஏதாவது தூக்கி போட்டாக்க உங்களோட கிரேஸ் இல்லைனாக்க அது முழுகி தானே போகும்னு. எக்ஸலண்ட் ஸ்டோரி. காட்ஸ் கிரேஸ் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு ட்ரீலேருந்து லீஃப் கூட அவரோட கன்சென்ட் இல்லாமல் கீழே விழாது. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெண்டு விஷயம். ஒன்று ஹார்ட் ஒர்க் அண்ட் காட்ஸ் கிரேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய ஏத்திஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பா, அவளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் அவளோட லவ்ட் ஒன்ஸில் யாராவது ஒருத்தர் அவளுக்காக ப்ரே பண்ணுவா. யூ ஆர் ரியலி லக்கி இஃப் யூ ஆர் இன் சம் ஒன்ஸ் ப்ரேயர்ஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.